கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 51 நில உரிமை தகராறு. அதன் தொடர்ச்சி. சிவ துரோகிகளான அந்த பிராமணனும் அரசனும் தலை வெட்டப்பட்டதைக் கண்ட அங்கிருந்த அரண்மனை சேவகர்கள் அனைவரும் தெய்வ வசமாக புத்தி தடுமாற்றம் அடைந்தவர்களாக மாறி மாறி ஒருவர் மீது ஒருவர் ஆத்திரப்பட்ட வண்ணம் ஒருவரை ஒருவர் அடித்து வெட்டி கொண்டு உயிரிழந்தார்கள். அப்போது இந்த காட்சிகளையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அரசகுமாரனான சுமித்திரன் அந்த புரோகிதரை வணங்கி நமஸ்கரித்து விட்டு, சுவாமி, வேறு நாட்டவனாக இந்த பிராமணனையும் என் தந்தையாகிய அரசரையும் தாங்கள் ஏன் சிரச்சேதம் செய்து விட்டீர்கள்? அப்படிப்பட்ட என்ன குற்றத்தை அவர்கள் செய்து விட்டார்கள் என்று வேண்டிக் கொண்டான். உடனே புரோகிதரான விசாந்தர் ஓரளவு கோபம் அடங்கி சாந்தத்தை பெற்றவராக அந்த அரசகுமாரனை நோக்கி, அரசகுமாரனே, வேற்று நாட்டிலிருந்து இங்கே வந்திருக்கும் இந்த பிராமணனானவன் பரமேஸ்வரருக்கு உரியதான நிலத்தை தன்னுடைய உரிமை பொருளாக ஆக்கி கொண்டவன். அவன் காரணமாக அவனோடு பேசவே மக்கள் அனைவரும் மருண்டு நின்றபோது உன் தந்தையான இந்நாட்டு அரசன் மட்டும் அதற்கு விதிவிலக்காக இவனை ஆதரித்து அடைக்கலம் அளித்தான். ஆகையால்தான் இந்த பிராமணனை, அவனை ஆதரித்து வெகுமதியளித்த அரசனையும் நான் வெட்டி கொன்றேன். இங்குள்ள படை வீரர்களோ தங்களை அடக்கி ஆள்பவர்கள் இல்லாத காரணத்தினால் தங்களுக்குள்ளேயே ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டு செத்தொழிந்து விட்டார்கள் என்று கூறினார். புரோகிதரே, நீங்கள் செய்த காரியம் மிகவும் சரியானதுதான். ஆனாலும் என்னுடைய வேண்டுகோள் ஒன்றையும் தாங்கள் மனமுவந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது, தங்களால் தலை வெட்டுண்டு இறக்கப்பட்டிருக்கும் இந்த பிராமணனும் என் தந்தையும் சரியான முறையில்தான் தங்களால் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த படை வீரர்களோ அநியாயமாக மாண்டு போயிருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் இப்போது என்னுடைய தலையை வெட்டி எடுத்து உயிரிழந்திருக்கும் இந்த படை வீரர்களை எல்லாம் மீண்டும் உயிர் பெற்று எழும்படி செய்ய வேண்டும். அதற்கு புரோகிதர், அரசகுமாரனே, நீ நல்ல புத்திசாலிதான். சிவ துரோகிகளான இந்த பிராமணனையும் உன் தந்தையும் நீ உயிர் பெற்று எழும்படி செய்ய விரும்பாமல் குற்றமற்றவர்களான இந்த படை வீரர்களை மட்டும் மறுபடியும் உயிரூட்ட முயன்று அதற்காக உன் தலையையே பணயம் வைக்கவும் துணிந்தாயே. உன்னுடைய இத்தகைய பெருந்தன்மையை செய்கைக்காக நான் உன்னை பெரிதும் போற்றி பாராட்டுகிறேன் என்று கூறினார். பிறகு அவர் இறைவனின் திருவருளினால் அங்கு மடிந்து போயிருந்த படை வீரர்களை மீண்டும் பிழைத்தெழும்படி செய்துவிட்டார். இந்த அற்புத காட்சியை கண்ட அரசகுமாரனும் பெரு வியப்பும் மகிழ்ச்சியும் அடைந்து அந்த புரோகிதரை பல முறைகளும் வணங்கி நமஸ்கரித்து கொண்டே இருந்தான். அதே சமயத்தில் வான வீதியிலிருந்து புஷ்பமாரி பெய்து தேவ தந்துபி வாத்தியங்களும் பெரும் முழக்கத்தோடு முழங்கின. சிவ கணாதிபர்கள் ஆகாய மார்க்கத்திலிருந்து ஒரு சிறந்த விமானத்தோடு அங்கு வந்து அதை புரோகிதரின் முன்னிலையில் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். பிறகு அக்கணத் தலைவர்கள் அந்த புரோகிதரை நோக்கி, திடமான விரத வைராக்கியத்தையும் சிறந்த அறிவு கூர்மையையும் பெற்றிருக்கும் அந்தண சிரேஷ்டரே, தாங்கள் கிருதார்த்தர்களாகி விட்டீர்கள். இந்த அழகிய விமானத்தில் தாங்கள் ஏறி அமர்ந்து கொண்டு
ஸ்ரீ நந்திதேவரின் ஆக்ஞைப்படி சிவபெருமானின் உறைவிடமான கைலயங்கிரிக்கு வரவேண்டும் என்று வணக்கத்தோடு கூறினார்கள். பிறகு அவர்கள் அந்த புரோகிதரையும் அவருடைய மகன், பேரன், பந்து மித்திரர்கள் முதலானவர்களையும் அந்த சிறந்த விமானத்தில் ஏற்றிக்கொண்டு கைலாயத்தில் கொண்டு வந்து சேர்த்தார்கள். பெருத்த சிவ துரோகிகளான பிராமணனும் அரசனும் யம தூதர்களினால் நரகத்தில் தள்ளப்பட்டவர்களாகி இன்று வரையிலும் அதிலிருந்து மீள முடியாமல் கொடிய துன்பங்களுக்கு ஆளாகி இம்சைப்பட்டு கொண்டேதான் இருந்து வருகிறார்கள். அந்த பிராமணனுடைய மனைவி, மக்கள், மருமகள்கள், பெண்கள் இவர்கள் அனைவருமே நாளடைவில் அடியோடு நாசமடைந்து நரகத்திலும் தள்ளப்பட்டார்கள். ஆகையால் முனிவர்களே, ஒருவன் கெட்ட சேர்க்கையை அடைந்து விட்டால் அந்த கெட்டவனோடு சேர்ந்து அவனும் கெட்டழிந்து விடுவான் என்பதில் இப்போது சந்தேகமே இல்லையல்லவா? நல்லவனான அரசன் பெருத்த சிவ துரோகியான பிராமணனுடன் சேர்ந்ததனால் அல்லவா இன்று வரையிலும் நரகத்தில் கிடந்து கொடிய துன்பங்களை அனுபவித்து வரும்படி நேரிட்டிருக்கிறது. எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர், கேட்போர், நினைப்போர் யாவரும் பசு, பத்தினி, உறவினர், புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.